டியூப் தமிழ் வணக்கம். இன்றைய காலை மேற்கு ஊடகங்களை திறந்தால் அதிர வைக்கின்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முதலாவது, டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக பொருளாதார D-Day பிரகடனம். இதுவரை வரலாற்றில் உலகில் எந்த நாட்டிற்கும் விதிக்கப்படாத பிரம்மாண்டமான பொருளாதார தடை ஈரான் மீது விதிக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இரண்டாவது, பிரிட்டனுடைய அரச குடும்பத்தை விட்டு விலகி சென்ற ஹர்ரி, மேகன் ஆகிய இருவரும் பிரிட்டனுக்கு திரும்புகின்றார்கள். அமெரிக்க வனவாசத்தை முடித்து இவர்கள் பிரிட்டனுக்கு வருகின்றார்கள். இது அடுத்த முக்கிய செய்தியாகும். நெட்டலி ஹேர்ப் அமெரிக்க அதிபருடன் அதிகமாக கதைத்து பக்கத்தில் திரிகின்ற 35 வயதுடைய பெண்மணி உண்மையில் யார்? CNN ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற சிறப்பு செய்தி. அடுத்து இடம்பெறுவது, அமெரிக்காவினுடைய கடன் சுமை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கின்றது. கடந்த 10 வருடங்களில் இரட்டிப்பாக கடன் சுமையால் தவிக்கின்றது அமெரிக்கா. இந்த கடன் சுமையோடு பொருளாதார D-Day பிரகடனத்தையும் வெளியிட்டு இருப்பதானது எந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போன்ற ஒரு வலியை அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்த போகின்றது. இந்த 4 முக்கிய செய்திகளும் இவற்றினுடைய உட்கருவும் இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றது. முதலாவது, பொருளாதார D-Day போர் பிரகடனம் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் நிறைவாக இப்பொழுது D-Day நினைவுகள் என்று அனுட்டிக்கப்படுவது உலகம் அறிந்த விடயமாகும். இந்த D-Day என்பது ஜெர்மனியில் நாஜிகளினுடைய அக்கிரமங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்து அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போனதன் பின்னதாக நேச நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தலைமையின் கீழ் பெரும் படையெடுப்பு ஒன்றை நாஜிகளுக்கு எதிராக செய்தார்கள். இந்த D-Day படையெடுப்புகள் தான் நாஜிகளை வீழ்த்துவதற்கும் போரில் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் முதலாவது பெரும் காரணியாக இருந்ததும் ஹிட்லரின் தோல்விக்கு காரணமாக இருந்த போராக அமைகின்றது. இந்த போர் ஆயுத போராக அமைந்தது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது பொருளாதார போராகும். இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளும் முதலாவது உலக மகா யுத்தத்தின் முன்னர் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளும் எப்படி முதலாம் இரண்டாம் உலக போர்களுக்கு பெரும் காரணமாக அமைந்ததோ அதுபோல இந்த தடையும் அமைய போவதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்திருக்கின்றாரா தெரியவில்லை. முதலாவது உலக மகா யுத்தத்தின் முன்னர் நடைபெற்ற சம்பவங்களும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் முன்னர் நடைபெற்ற பொருளாதார தடைகளும் அவைகள்தான் உண்மையான பொருளாதார D-Dayகளாக அமைந்தன. அவற்றிற்கு அன்று D-Day என்று பெயரிடவில்லை. இப்பொழுது அந்த பெயரை வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இது ஆபத்தான ஒன்றாக அமைய போகின்றது. இந்த தடைகள் என்ன வகையில் அமைய போகின்றன என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் ஈரான் தொடர்ந்து செயற்பட முடியாத அளவிற்கு மிக பாரதூரமானதாக இது அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதில் முதல் அம்சமாக வந்திருக்கின்ற செய்திகளில் ஈரானுடன் யாரெல்லாம் தொடர்புடன் இருக்கின்றார்கள், ஈரானிய விமான சேவையில் யார் தொடர்புடன் இருக்கின்றார்கள், ஈரானிடமிருந்து யார் திருட்டுத்தனமாக ஆயிலை இறக்குமதி செய்கின்றார்கள், ஈரானுக்கு திருட்டுத்தனமான முறையில் யார் பணத்தை அனுப்புகின்றார்கள், ஈரானுடைய பொருளாதாரத்தை இன்று காப்பாற்றுவதில் ஈரானுக்கு வெளியே யார் காரணமாக இருக்கின்றார்கள், அத்தனை பேர்களுடைய பட்டியலும் தமக்கு தெரியும் என்றும் அத்தனை பேருக்கும் எதிராக பொருளாதார தடைகள் பாய போகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எப்படி ஈரான் அமெரிக்கா ஈரான் மீது போரை தொடுக்க மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பொருளாதார தளங்களை எல்லாம் ஈரான் தாக்கி இந்த போரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கியது. அதன் மூலமாக போரின் வலியை உணர்ந்து அமெரிக்கா போரை நிறுத்தும் என்று ஈரான் வியூகம் வகுத்தது. ஈரானினுடைய அதே வியூகம் தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினால் பொருளாதார போராக பொருளாதார D-Dayயாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஈரானுடன் தொடர்புடைய உலக நாடுகள் எல்லாம் இதனால் பாதிக்கப்பட போகின்றன. உலகின் தனிநபர்கள் எல்லாம் இதனால் பாதிக்கப்பட போகின்றன. எப்படி மத்திய கிழக்கு ஸ்தம்பித நிலை அடைகின்றதோ அதுபோல இந்த உலக நாடுகளும் ஸ்தம்பித நிலையை அடையும் என்பது முதலாவது தடையாக அமைய போகின்றது. டென்மார்க்கில் இருக்கின்ற கோடீஸ்வரர் ஒருவர் துபாயில் இருக்கின்றார். துபாயில் இருந்து ஈரானில் தடை செய்யப்பட்ட கப்பல் நிறுவனம் ஒன்றுடன் தொடர்பு என்று அந்த தனிநபர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இந்த தடைகளினுடைய வரவின் முதலாவது சமிக்ஞையாக அமைந்தது. அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் ஸ்காட்
பெசன் கூறுகின்ற பொழுது, இதுவரை உலகம் காணாத பெரும் பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதிக்கப் போகின்றோம் என்று அறிவித்திருந்தார். அதையே இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வழிமொழிந்திருக்கின்றார். ஆனால் இப்படியான ஒரு மோசமான இடம் நோக்கி அமெரிக்கா நகருமாக இருந்தால் தமக்கு வேறு வழி இல்லை, ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதலை நடத்த வேண்டி வரும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. எனவே ஏட்டிக்கு போட்டியாக விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தடைகள் பற்றிய பரிபூரணமான பட்டியலை இன்னமும் வெளியிடவில்லை. ஈரானுக்கு பின்னால் சீனா, ரஷ்யா இருக்கின்றது. அந்த நாடுகளை அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முக்கியமான விடயமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வரலாறு காணாத கடன் சுமையை அடைந்திருக்கின்றது. கடந்த 10 வருடங்களில் அமெரிக்காவினுடைய கடன் 2 மடங்காக உயர்வடைந்திருக்கின்றது. இந்த கடன் தொகையில் 1/3 ஒரு பங்கு கொரோனா ஏற்பட்ட காலத்தில் இலவச சலுகைகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த காலத்தில் 11.6 டிரில்லியன் டாலர்களும், ஜோ பைடன் ஆட்சியில் இருந்த காலத்தில் 8.6 டிரில்லியன் டாலர்களும் கடனில் இறக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் ஏற்றுமதியை அதிகரித்து பொருளாதாரத்தை வளர்த்து அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றுவதை விட அதிகார கட்டிலில் இருந்து கடன் பெறுவதில் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஜோ பைடனுடைய ஆட்சியை விமர்சிக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் தான் மிக பெரும் கடன் சுமையை ஏற்படுத்திய அதிபர் என்பதை திரும்பி பார்க்க அடியோடு மறுக்கின்றார் என்பது அடுத்த பெரிய விடயமாக இருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய இந்த கடன் சுமையை இறக்க முடியாது. அதனுடைய சைபர்களை பார்ப்போமாக இருந்தால் அது அதிர்ச்சி அளிக்கின்றது. உலகத்தின் மிகப்பெரிய கடன்கார நாடாக அமெரிக்கா இருக்கின்றது என்பதை இன்றிருக்கின்ற உலக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா தெரியவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. கடனில் தான் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக அமெரிக்கா இருக்கின்றது என்பது அதிசயம், ஆனால் உண்மை என்பது இந்த செய்தியினுடைய சாராம்சமாகும். மூன்றாவதாக நட்டலி ஹேர்ப், 35 வயதுடைய இளம்பெண், அமெரிக்க அதிபருக்கு நீங்களே எனக்கு வாழ்வில் எல்லாம் என்று எழுதிய கடிதம், அது தொடர்பான செய்திகளும் இன்று CNN-இல் வெளியாகி இருக்கின்றது. இந்த கடிதத்தை இவர் ஏன் எழுதினார் என்பதற்கு விளக்கம், இவர் முன்னர் ஊடகவியலாளராக இருந்தவர். இவருக்கு எலும்பு புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. அந்த எலும்பு புற்றுநோயை மாற்றுவதற்கு இப்பொழுது புற்றுநோய்க்காக வந்திருக்கும் மருந்துகளில் அமெரிக்காவினுடைய மருத்துவத்துறை உறுதி செய்யப்பட்ட மருந்துகளை மட்டுமே விற்பனை செய்ய முடியும். உறுதி செய்யப்படாத பரிசோதனையில் இருக்கின்ற மருந்துகளை பாவிப்பதற்கு ஒரு சிறப்பு அனுமதி உண்டு. அது முயற்சி எடுத்து பார்த்தல் என்ற தலைப்பின் கீழ் அந்த அதிகார சட்டம் வருகின்றது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி இதுவரை வெற்றியா தோல்வியா என்று தெரியாத மருந்தை பாவிப்பதற்கான அனுமதியை வழங்கி இந்த பெண்மணி அந்த மருந்தை பாவித்ததன் மூலமாக எலும்பு புற்றுநோயில் இருந்து உயிர் பிழைத்திருக்கின்றார். இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே தனக்கு வாழ்வில் எல்லாம் என்று கூறியிருக்கின்றார். இவருடைய பணி அமெரிக்க அதிபருக்கு வருகின்ற சமூக வலைத்தள மிரட்டல்களை, அது அவர் குறித்த எதிரான விடயங்களை உடனடியாக படித்து அதை தொகுப்படுத்தி அமெரிக்க அதிபருக்கு வழங்குவது. டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு எதிராக வருகின்ற பதிவுகளை கைத்தொலைபேசியிலோ அல்லது கணினிகளிலோ படிப்பதற்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. அவர் பிரிண்ட் செய்யப்பட்ட கடதாசிகளில் தான் படிப்பார். எனவே கையில் ஒரு சிறிய பிரிண்டருடன் எப்பொழுதும் டொனால்ட் ட்ரம்பை பின்தொடரும் இவர் உடனடியாக பிரிண்ட் செய்து அவற்றை டொனால்ட் ட்ரம்பிற்கு வாசிக்க கொடுக்கின்றார். இதேவேளை அமெரிக்க அதிபர் நீதிமன்றம் சென்ற பொழுது அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் காரில் ஏறி சென்றார்கள் என்றும், இடமில்லாத காரணத்தினால் சரக்கு வண்டி ஒன்றில் ஏறி மறைந்து அவரை விரட்டி சென்றார் என்றும், அவர் மீதான தீவிர ரசிகையாக தீவிர பக்தையாக இந்த பெண்மணி இருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. அதேவேளை துருக்கிக்கு டொனால்ட் ட்ரம்ப் சென்ற பொழுது அவருக்கு உயிராபத்து என்று அவரை ஓர் உணவுப் பொருட்களை ஏற்றுகின்ற வண்டியில் மறைத்து வந்த பொழுது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கைவிடப்பட்டார். அமெரிக்காவினுடைய நிதி அமைச்சரும் கைவிடப்பட்டார். ஆனால் மிக பாதுகாப்பானவர் யார் என்றால் இந்த நட்டாலி ஹேர்ப் என்கின்ற பெண்மணி மிக முக்கியமானவர் என்று அவரையும் அமெரிக்க அதிபருடன் சேர்த்து ஏற்றி வந்து கடத்தி அமெரிக்காவிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த அளவு தூரம் அவர் முக்கியமான ஒருவராக இருக்கின்றார் என்றும் CNN கூறுகின்றது. இந்த பெண்மணியுடன் கதைப்பதிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அதிகமான காலத்தை எடுப்பதனால் அவர் போர்க்களத்திலோ பொருளாதாரத்திலோ அக்கறை இல்லாமல்
இப்படி இளம்பெண்ணுடன் கதைத்து திரிகின்றார் என்ற கோணத்தில் வெளியான செய்திகளுக்கு பின்னர் CNN-க்கு ஏற்பட்ட நெருக்கடியின் பின்னதாக இப்படி ஒரு செய்தியை CNN வெளியிட்டு இருந்தாலும் அமெரிக்க அரங்கில் இப்பொழுது அமெரிக்க அதிபரினுடைய அடுத்த கட்டமாக அவருடன் நிற்பவர் யார் என்பதில் இந்த பெண்மணி முதலிடத்தை பிடித்திருக்கின்றார். அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளராக இருந்த இன்னொரு இளம் பெண்மணி பதவி விலகி சென்ற நேரத்தில் இவருடைய புகழ் வான் முட்டி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பையும் இவரையும் இணைத்து இப்பொழுது செய்திகள் மிக மிக சூடாக வந்து கொண்டிருக்கின்றன. படிப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகின்றது. ஈரான் போரை போல இதுவும் அமெரிக்கர்களுக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்க ஊடகங்களில் இது நெருப்பள்ளி கொட்டிக் கொண்டு இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய தலைவலியை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பாரியார் மெலனியா ட்ரம்பினுடைய முன்னாள் காதலரனுடைய சீற்றம் 31 வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்திருக்கின்றது என்று வெளிவந்த ஒரு செய்தியும் நமது கவனத்தை தொடுவதாகவே இருக்கின்றது. அதேவேளை பிரிட்டனினுடைய அரச குடும்பத்தை சேர்ந்த ஹாரி மேகன் இருவரும் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிற்கு சென்று அரச குடும்பத்துடனான உறவுகளை துண்டித்து தனியாக வாழ்ந்து வந்தவர்கள். 2023ஆம் ஆண்டு ஹாரி எழுதிய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் தன்னுடைய சகோதரன் வில்லியத்துடன் தனக்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது கைகலப்பில் முடிந்ததாகவும் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வில்லியத்தினுடைய மனைவியும் இவருடைய அமெரிக்க நடிகையாகிய மேர்கனும் யார் யார் அழகு என்பதில் ஏற்படுத்தி கொண்ட போட்டா போட்டியும் யார் பெரியவள் என்று ஏற்படுத்தி கொண்ட போட்டா போட்டியும் தமிழகத்தின் தொடர் நாடகத்தை வென்ற கூத்தாக இருந்ததனால் குடும்பத்தில் பிரிவும் அரண்மனையை கொண்டு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதும் சகோதரர்கள் பிரிந்து சென்றதும் முக்கிய சம்பவம் ஆகும். அரண்மனையில் அமளி, கோட்டைகளில் கொந்தளிப்பு, குடும்பங்களில் பிரிவு கோமளவல்லிகளினால் ஏற்பட்டதாக எழுதப்பட்ட நாடக வரி ஒன்று இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. இப்பொழுது இந்த இருவரும் அமெரிக்காவை விட்டு வந்து இளவரசர் சார்ல்ஸ் அவருடைய மனைவி கெமிலா ஆகியோரை கடந்த ஜூலை மாதம் சந்தித்து பேசியதன் பின்னதாக திரும்புகின்றார்கள். ஆனால் அரண்மனை பணிகளில் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அரண்மனைக்கு சொந்தமான கட்டிடத்தில் இருக்க மாட்டார்கள். தனியான கட்டிடத்தில் இருப்பார்கள். தங்களுடைய 7-5 வயதுடைய பிள்ளைகளை பிரிட்டன் பாடசாலையில் சேர்ப்பதற்கான பதிவுகளை செய்திருக்கின்றார்கள். இந்த இருவரும் தங்கள் வாழ்க்கையை பிரிட்டனில் ஆரம்பிக்க போகின்றார்கள். நெட்ஃபிலிக்ஸில் வந்த இவர்கள் வெளியிட்ட ஒரு தொடரில் பிரிட்டன் அரண்மனையில் வாழ்வது எவ்வளவு கடினமானது, எவ்வளவு சவாலானது, அங்கிருக்கும் நெருக்கடிகளுக்கு உள்ளே சுதந்திர வாழ்வு எப்படி பாதிக்கப்படுகின்றது என்பதை உலக அரங்கில் போட்டுடைத்தவர்கள் இவர்கள் இருவரும் தான் என்றால் அது மிகை கூற்று அல்ல. இதனால் அரண்மனையில் இருக்கின்ற யார் பெரியவர் என்கின்ற பெரும் ஈகோ சிக்கலும் அதனால் ஏற்பட்ட வெடிப்புகளும் அரச குடும்ப வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல அழகான ஒன்று அல்ல. அது முன் பார்வைக்கு அழகானதாகவும் அதற்கு பின்னால் பாரிய இருள் நிறைந்ததாகவும் இருப்பதை இவர்களுடைய இந்த வாழ்க்கை காட்டியது. வாய்விரித்து படுப்பவனும் வாய் திறந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதியில்லை, கொஞ்சி வரும் கிளிகளெல்லாம் கொடும்பாம்பாய் மாறுதடா, குத்திவிட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடா, சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, வெட்கமில்லாமல் துக்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா என்ற பாடல் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.